சங்கீதம் 85ஆம் சங்கீதத்திலே இந்த நாளுக்குரிய தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் பலனினால் நிரப்பப்படும். ஆண்டவர் நன்மையே தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகம் உதவியை தேடி ஓடுகிற, எங்கேயாவது நன்மை கிடைக்குமா அப்படின்னு ஓடுறவங்க இருக்கு. ஆனால் ஆண்டவரிடத்தில் என்ன இருக்கு? அவர் நன்மையே கொடுக்கிற கர்த்தராக இருக்கிற இந்த வருஷத்தில், புது வருஷத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிற நமக்கு அவர் நன்மையை கொடுக்க போகிறார், கிருபையை கொடுக்க போகிறார், பாதுகாப்பை கொடுக்க போகிறார், சுகத்தை கொடுப்பார், ரட்சிப்பு என்னும் நன்மையை கொடுப்பார். சாசின் பிடியிலிருந்து, தீய சக்திகளிலிருந்தெல்லாம் நம்மளை விடுவித்து அவர் நன்மையை கொடுப்பார். தேசம் எப்படி இருக்குது? இன்னைக்கு பலனில்லாத தேசமாக இருக்குது, நோ ஃப்ரூட்ஃபுல். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தேசத்தை நான் பலனால நிரப்புவேன், என் நன்மையின் கரம். அவர் கொடுக்கறது எல்லாமே குட்னஸ் தான், குட்னஸ் தான், குட்னஸ் தான். ஆமாம், நம்ம நன்மை செய்கிற தேவன். நமது ஆண்டவருக்கு ஒரு பேர், அவர் நன்மை செய்கிற கர்த்தர். நன்மை செய்கிறவராக சுற்றி திரிச்சார். இந்த புது வருஷத்தில் நமக்கு நன்மையை கொடுப்பார். நம்ம வீட்டுக்கு நன்மை வரும், நம்ம வியாபாரத்துக்கு நன்மை வரும், நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை வரும், படிப்பில் நன்மை வரும். எத்தனையோ பேர் தீமை மந்திரங்கள், செய்வினைகள், ஏன் இந்த இது, அதெல்லாம் பிசாசுடைய வேலைகள். இன்றைக்கி நிறைய பேர் சத்துருக்கில் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மையை செய்வேன். இந்த வருஷத்தில் கூட ஆண்டவர் ஒரு காரியத்தை என்னோடு பேசுகிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலே ஆபிரகாமை பார்த்து, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் நட, எனக்கு முன்பாக உத்தமனாய் நட, உத்தமனாய் நட என்றார். அவருக்கு முன்னாடி குற்றவர்களாக நம்ம உத்தமர்களாய் நடக்கும்போது, உத்தமமாய் வாழும்போது, 2வது வசனத்தில் சொல்றாரா, உன்னை மிகவும் அதிகமாய், மிகவும் நாம் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு பெருக செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். உத்தமனாய் நாம் வாழும்போது, உத்தமனாய் நடக்கும்போது, நீதிமொழிகள் 2:7 சொல்லுகிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். உத்தமமாக நடங்க. கேடகம்னா பாதுகாப்பு. எதுவும் உங்களை தொட முடியாத அந்த நன்மை வச்சிருக்கிறார். பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியமானது. இங்கே எங்கே பார்த்தாலும் பாதுகாப்பு இல்லை. நவம்பர், டிசம்பர் மாதங்களிலெல்லாம் போன வருஷத்தில் எவ்வளோ தீங்குகள் மக்கள் படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை காக்கிறார். அவர் கேடகமாக இருக்கிறார். எந்த தீமைகளும் நம்மளை தொடாதபடி, பின் தொடராதபடி, எந்த மந்திரமும் நம்மளை தொடாதபடிக்கு, எந்த கொள்ளை நோய்களும் நம்மளை தொடாதபடிக்கு, எந்த உலகத்திலே வருகிற பேரழிவுகள் நம்மளை நெருங்காதபடிக்கு, தண்ணீர் அழிவுகள், அக்கினி அழிவுகள் மற்றும் இயற்கையில் வருகிற அழிவுகள், மழைகள், பயங்கரமான வெயில் கொடுமைகள், பனிகள் எதுவும் நம்மளை நெருங்காதபடிக்கு ஆண்டவர் நம்மை கேடகமாக இருக்கிறார். அதே சமயத்தில் சங்கீதம் 84:11 சொல்லுகிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார். உத்தமமாக நடக்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உத்தமமாக இருக்கிறீர்களோ, உத்தமம்னா என்ன? நேர்மையாக நடப்பது, குற்றமற்றவர்களாக நடப்பது, பிளேம்லெஸ் லைஃப். யாருமே உங்களை குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. என் தகப்பனார் எனக்கு அட்வைஸ் பண்ணுவார். வேலை ஸ்தலத்தில் வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்கு சொல்லுவார், காலையில் நீ லேட்டாக வரியான்னு தான் பார்ப்பாங்க. HR டிபார்ட்மெண்ட்டில் லேட்டாக வரியான்னு தான் பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் நீ எத்தனை மணிக்கு இது சாயங்காலம் போகிறேங்கிறத கரெக்டாக போயிடுறாரா, வேலையை பார்ப்பாங்க. வேலை கரெக்டாக செய்கிறாரான்னு பார்ப்பாங்க. எல்லாவற்றிலும் நம்ம கரெக்டாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும், பயந்து இருக்கணும்.
யோபு உத்தமனாக இருந்தான், சன்மார்க்கனாக இருந்தான், கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருந்தான். அந்த வாழ்க்கை இருக்கும்போது கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அதன் பிறகு ரோமர் 8:28 சொல்கிறார், அன்பு கூறுகிறவளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுக, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. சகலமும் நன்மைக்காய் நடக்கும். அவர்கிட்ட மட்டும் அன்பு கூறுக. அன்பு கூறுறதுன்னா என்ன? ஆண்டவர் மேலே பிரியமாக இருக்கிறது. ஆண்டவரோட என்ன விரும்புகிறாரோ அதை செய்கிறது. அவருக்காக வாழ்வது, வைராக்கியமாக ஜீவிப்பது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்ல. எல்லாமே நன்மையாக முடியும். அதனால் ஆண்டவரை நம்பியிருங்க, அன்பு கூறுங்க. அதே சமயத்தில் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்களும் நல்லது செய்யுங்க. ஏழைங்களுக்கு உதவி செய்யுங்க. ஃபீஸ் கட்ட முடியாத பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுங்க. வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது உதவி செய்யுங்க. ஆண்டவர் இறங்குவார். உங்கள் மேலேயும் உங்கள் குடும்பத்தின் மேலேயும் இறங்குவார். உங்களையும் ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக கர்த்தர் நன்மையானதை தருவார். தேசம் பல நாள் நிரப்பப்பட்டிருக்கும். வசனத்தின்படி உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பேன். இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மையின் ஆண்டாக விளங்கும்படி செய்.